வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி டொமேட்டோ கிரேவி. இது எப்படி ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சை வேர்க்கடலை 6 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன், திருகுன தேங்காய் 6 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், புளி பேஸ்ட் 4 டீஸ்பூன், தக்காளி 2 நம்பர் 130 கிராம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். என்னுடைய எல்லா வீடியோலையுமே இந்த டீஸ்பூன் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 6 டீஸ்பூன் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது அதிலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரியும். அதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி லைட்டாக சிறு கசப்பாகிடும். ஸோ அதனால் 3 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் திருகுன தேங்காய் 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 6 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வருவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். இந்த மாதிரி வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வந்த உடனே இது ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் முழுசாக ஒரு பச்சை மிளகாவை போட்டு லைட்டாக வதக்கிங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக அது மேலே நல்லா கொஞ்சம் வதங்கின ஒன்று எடுத்துருங்க. எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு வதக்கிங்க. ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, ரொம்ப தீஞ்சிடும். தீஞ்சிச்சுன்னா கசப்பு எடுக்கிற மாதிரி ஆகிடும். போட்ட உடனே லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் எல்லாமே அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ தண்ணி ஊற்றாமல் 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கின ஒரு பச்சை மிளகா, தக்காளி 2 நம்பர் 130 கிராம், இந்த மாதிரி ஒரு தக்காளி 6 கட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே போட்டுட்டு தண்ணி 300 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே இதில் புளி தண்ணி 4 டீஸ்பூன் நல்லா திக்காக அரைச்சிக்கங்க, பேஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த புளியெல்லாம் அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அப்படி பிரிஞ்சு வந்தால் தான் இதில் போட்ட மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா
லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயும் மேலே இப்படி வந்திருக்கோங்க. இந்த மாதிரி வரணும், வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்தால் தான் இந்த டிஷ் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. தாய் நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக அருமையான ஒரு கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.